வெல்கம் பேக் டு அசீம் ஃபார்ம். இது இப்போ நம்ம எதை பார்க்க போகிறோன்னா, குதிரையை எப்படி குளிப்பாட்டுறது, அதை நாங்கள் யூஸ் பண்ணுற ஷாம்பை வச்சு என்ன யூசஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்க தான் கைஸ் போகிறோம். வாங்க கைஸ் பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து ஷாம்பு வச்சு வந்து வாஷ் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு ஷாம்பு போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வாஷ் பண்ணோம், தண்ணி வச்சு வாஷ் பண்ணோம். அடுத்து ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு தான் நம்ம வந்து ஷாம்பு போட்டு க்ளீன் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரண்ட்டில் ஓடுப்போடா. ஓ பார்த்தீங்களா, ஜாலியாக இருக்குது குதிரை. பார்த்தீங்களா, குதிரைக்கு நாங்கள் ஒரு ஷாம்பு வச்சுக்கிறோம், அதான் யூஸ் பண்ண போகிறோம். அந்த ஷாம்பு காமிப்போம். ஃப்ரண்ட்டில் ஓடுப்போம். ஓகே இது கூட ஜூஸ் நினைச்சாலே இது இப்போ ஷாம்பு போடக்கூடாது தெரியுங்கள? 2 நிமிஷம். 2 நிமிஷம் ஆகணும். எல்லா இடத்துலையும் தண்ணி பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் ஷாம்பு போடும் போது நல்லா ஈஸியாக இருக்கும். சொல்லப்போனால் நம்ம குளிக்கிற மாதிரி தான். நம்ம ஃபஸ்ட்டு வந்து தண்ணியை ஊற்றி தானே ஷாம்பு போடுவோம், அதே மாதிரி தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் குளிப்பாடிச்சு. ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு ஷாம்பு போடுவோம். இதாங்க குதிரை ஷாம்பு. இந்த ஷாம்பு பேர் லோசாலோ ஃப்ரூட் ஷாம்பு. வாங்க இப்போ நம்ம ஷாம்பு போடலாம். மெயினான ஷாம்பு வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, இந்த உடம்புல இருக்க அழுக்கு அதெல்லாம் போக்க தான் யூஸ் பண்ணுறோம். மெயினாக வந்து அந்த ஸ்கின்லாம் ரொம்ப ஷைனிங்காக ஆகும், சூப்பராக ஆகும். நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற மாதிரி ஷாம்பு தான் அது. இதில் வந்து பிஹெச்னு ஒரு கெமிக்கல் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. அந்த கெமிக்கல் எதுக்குன்னா அந்த அழுக்கெலாம் போக்குறதுக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க. பார்த்தீங்களா, அது ஒரு மாதிரி ஆட்டுது. பார்த்தீங்களா, அதுக்கு ஜாலியாக இருக்கு போல. இந்த மாதிரி புதுசாக இருக்குல்ல, அது ஃபஸ்ட் டைம் தான் நாங்கள் போடுறோம். அது மாதிரி குதிரை அப்படி பழப்பழம் தெரியுதா? நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இந்த கிளினிக் ப்ளஸ்ஸு அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன் தெரியுமா, அந்த கிளினிக் ப்ளஸ் அது மாதிரி யூஸ் பண்ணும் போது அதுக்கு வந்து இச்சிங் ப்ராப்ளம் வரும், அரிப்பு எடுக்க ஆரம்பிக்கும். ஸோ வந்து ஸ்கின்ல இந்த மாதிரி பிரச்சனைலாம் வர்றதுனால நம்ம தனியாக ஒரு ஷாம்பு வாங்கி யூஸ் பண்ணுவோம். எந்த பெட்டாக இருந்தாலும் சரி, குதிரைன்னு இல்லை.
வாரத்துக்கு ஒரு முறை பண்ணாது யூஸ் பண்ணாலே போதும் ஷாம்பு வாஷிங். அதுவே உங்களுக்கு நல்லா ரிசல்ட் தெரியும். டெய்லியும் நீங்கள் பண்ண வேண்டிய தேவையில்லை. டெய்லியும் நீங்கள் பண்ணிங்கன்னா ஹேர் ஃபால் ஆக சான்சஸ் இருக்குது. அதனால் அது சேஃப் கிடையாது குதிரைக்கு. நீ கால் போடுறதுன்னு நினச்சிக்கேன். நம்ம இந்த ஷாம்பு யூஸ் பண்ணும்போது வந்து கையால் தேய்க்கலாம். ஆனால் ப்ரெஷ்ஷால் தேய்ச்சாலும் நல்லா உள்ளார போய் நல்லா அழுக்கெல்லாம் க்ளீன் பண்ணணும். நல்லா ஷைனிங்காகவும் காமிக்கும் குதிரை. நீ கால் போடுற மாதிரி நினைச்சு கல்யாணி. காலை யார் தர உன்கிட்ட? யார் இப்போ காலை கேட்டா? ஏய் காலை தர. அது நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறோம் அந்த ஷாம்பு வாஷிங்கு. அதனால் அதுக்கு சரியாக புரிய மாட்டேங்குது. இது வந்து 2-3 முறை பண்ணோன்னா அதுக்கே புரிஞ்சிடும், அதுவே காமிக்கும். ஃபஸ்ட் டைம்னால கொஞ்சம் இந்த மாதிரி பண்ணுது. சரி ஹவ் பயடாத. நான் இப்போ என்ன பண்ணேன்? இந்த ஷாம்பு பார்த்து இப்போ தானே எனக்கு புரிஞ்சிருக்கு. நான் என்னடா தேய்ச்சி சரி காலை தராத சொல்லும் என் அம்முல. நீ மழை பிடிக்குதுடா டேய். காலை தராத கிடையாது. இந்த ஷாம்பு நீங்கள் அப்ளை பண்ணும்போது நீங்கள் வந்து கொஞ்ச நேரம் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், காஞ்சிடும். பார்த்தீங்களா? இப்போ அது நிறைய தெரியாது. கால் வேணாம். சில பேர் வந்து இந்த இந்த விஷயம் தெரியாமல் நுரை வரணும்னு ஃபுல் ஷாம்பையும் காலி பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. கொஞ்சோண்டு யூஸ் பண்ணாலே போதும், அது கொஞ்சம் நேரத்தில் காஞ்சிடும். பார்த்தீங்களா? பெருச அளவுக்கு நுரையும் தெரில. பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டு பார்த்த அளவுக்கு. சரிம்மா கால் கேட்கணுமா? சரி வந்து अच्छा दादा काल दो स्टार्ट हाउ रानी
ஷாம்புலாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் நான் ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு தான் இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறோம். அதே மாதிரி நீங்கள் இது பண்ணுங்கள். அது பார்த்தீங்கன்னா என்ன ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. பார்த்தீங்களா இப்போ முன்னோட பரவாயில்ல, நல்லா க்ளீனாக தான் இருக்குது. ஃப்ரெண்ட்ல வா. சிம்மரெல்லாம் அங்கே வச்சுக்கணும். சாத்தி உங்கள் ஊரில் சாத்தா குளத்துல வாழெல்லாம் சுருட்டி வச்சுக்க பார்த்துக்க. ஷாம்பு எல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் தண்ணி அடிக்கணும். சரியா? ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு தண்ணி அடிக்கணும். ஏன்னா அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அது கொஞ்ச நேரம் காஞ்சி அதனால அழுக்கெல்லாம் எடுத்துக்கணும். நீங்கள் உடனே அடிச்சுன்னா பெரிய இம்பேக்ட் இருக்காது, ரிசல்ட் தெரியாது. ஃப்ரெண்ட்ல போடாது. சரி ஃப்ரெண்ட்ல வா. ரெடி? ஹவ் குட் குட். இதுக்கெல்லாம் போய் பயந்துட்டு இருக்கலாமா? பழப்பழம்னு இருக்குல்ல இப்போ வெள்ளை குதிரையாக மாறிடுச்சு. கால்லாம் பாருங்க, முன்னாடி எப்படி அழுக்கா இருந்துச்சு, நல்லா க்ளீனாக இருக்குது. பார்த்தீங்களா? அங்கெல்லாம் அடிச்சு வந்த காலில் கிரால் பிரஸ்டா மூஞ்சில் நீங்கள் ஷாம்பு யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா யூஸ் பண்ணிங்கன்னா அந்த ஷாம்பு வந்து கண்ணில் பட்டு வச்சுக்கோங்களேன், அது ஒரு மாதிரி மிரண்டுரும், பயப்படுவாது. அடுத்த முறை ஷாம்பு யூஸ் பண்ணக்கூடாது. ப்ளஸ் வந்து உங்களுக்கு கண்ணில் ஏதாச்சும் ஃபால்ட் வர வாய்ப்பு இருக்குது, கண்ணு தெரியாமல் போவாங்க. நல்லா கொடுப்போம். பைத்தியக்கார குதிரை. இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். ஏன்னா இங்கே ஹெவி ரெயின் ஆயிடுச்சு, அதனால எங்களுக்கு அவ்வளோ நிறைய விஷயத்த காட்ட முடியல. ஆனால் டோட்டலாக முடிச்சாச்சு. இதே மாதிரி தான் பண்ணணும். சரிங்களா? நீங்களும் குதிரை வச்சுருந்தா இதுமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். குதிரை ஷைனிங்காக வருதான்னு பாருங்கள். ஓகே, குதிரை மட்டும் இல்லை, எந்த பெட்ஸாக இருந்தாலும் இந்த மாதிரி ஷாம்பு யூஸ் பண்ணி நம்ம கழுவிக்கலாம். அது உடம்புக்கு நல்லது தான். மறக்காமல் சப்போர்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.